கட்டிய டீ வடிகட்டுறதுக்காக வாங்கிட்டு டீயை வடிகட்டிட்டு பார்த்தா டம்ளர்ல அந்த டீ துகள்கள் எல்லாம் அப்படியே மேல மதங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னு சொன்னா இந்த ஹோல்ஸ் பெருசா இருக்குது, அதனால இந்த டீ வடிகட்டியால பிரயோஜனமே இல்ல. சோ இன்னைக்கு அந்த டீயும் தூக்கி ஊற்றி அது பிரயோஜனப்படல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீ வடிகட்டி வாங்கினா இது சின்ன சின்ன ஹோல்ஸ், இதுல டீயை வடிகட்டிட்டு பார்த்தா எல்லா துகளும் மேல நின்றுச்சு. சுத்தமான டீ கிடைச்சது, எடுத்து அதை குடிச்சேன். அப்போ இந்த வடிகட்டி அதை வடிகட்டியா சரியா பயன்படுத்தினாதான் இதனால பிரயோஜனம், இல்லாட்டி இந்த வடிகட்டி தூக்கி தோறதான் போன இது பிரயோஜனப்பட போதில்லை. அப்போ இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜனங்களை சரியா இன்னைக்கு நடத்துறது இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியத்தமுமானதை உனக்காக தரிசிக்கிறாங்க, உன்னுடைய சிறையிருப்பு மாறும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாம. இன்னைக்கு அநேகர் எனக்கு பிரச்சனை போராட்டம் பாத்தீங்கன்னா ஆண்டோட்ட வந்துடுறாங்க, சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்க, எனக்காக ஜெபிங்க ஜெபிங்க. பாருங்க, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இதை யார் ஜெபிக்கணும், அவங்க ஜெபிக்கணும். ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்டா கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இன்னைக்கு நான் இதுக்காக ஜெபித்து இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியல, நீங்க ஜெபிச்சுக்கல. இப்ப எனக்கு சமைக்க தெரியலன்னு வச்சுங்க, இன்னொருத்தர் கேட்பேன் எனக்கு சமைச்சு தருவீங்க, தெரிஞ்சா என்ன பண்ணுவேன், நானே சமைப்பேன். அப்ப என்ன காரணம், இன்னைக்கு சரியாக நடத்த வேண்டிய வழியில இன்னைக்கு ஜனங்களை நடத்தாததுதான். இன்னைக்கு ஒரு தவறு, இன்னைக்கு ஒரு ஆத்மா செய்கிற காரியம் அவங்க சரியாக ஒரு நிறைவேற்றலன்னா அவங்க காரியத்துல என்ன குற்றங்கள் என்ன காரியம் சொல்லி சரியா வடிகட்டும். நம்ம சரியா வடிகட்டிட்டோம்னா அவங்க இன்னைக்கு நம்ம சபையை விட்டு போயிருவாங்க. அவங்க செய்யற தப்ப சொல்லிட்டோம்னா அவங்க நம்மளை விட்டு போயிருவாங்க. அவங்க நமக்கு தர காணிக்க குறைஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஊழியம் செய்யறதுனாலதான் ஜனங்களுக்கும் நிறைவில்லை. இன்னைக்கு ஊழியத்திலும் ஒரு பாற்றத்தை பார்க்க முடியல, தேசத்திலும் எழுப்புதல் வரல. அப்போ அதான் ஆண்டு சொல்றாரு, அபத்தமானது வியப்பமானதை உனக்காக என்ன பண்ணாங்க தரிசிக்கிறாங்க. எல்லாமே அப்படியே இருக்குது. நான் அவங்கள வச்சது சரியா வடிகட்டுறதுக்கு, ஆனா சரியா வடிகட்டிட்டா எங்க அவங்க நமக்கு தரத தராம போயிருவாங்கன்னு சொல்லி அரைகுறையா வடிகட்டி 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 அந்த விசுவாசிகள் அரைகுறை விசுவாசிகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஜெபிக்க தெரியல, வேதத்தை வாசிக்க தெரியல. இன்னொன்னு என்னன்னா, இந்த வடிகட்டிகளே ஒழுங்கான வடிகட்டி இல்லாம ஓட்ட வடிகட்டியா இருக்குது. இப்படிப்பட்ட வடிகட்டி தான் என்ன பண்ணுது சரியாக. அப்ப அவங்களே இன்னைக்கு ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம அவங்களுக்கு இன்னைக்கு வேதத்துக்குள்ள இருக்குது என்னன்னு தெரியலன்னா இப்படி ஓட்ட வடிகட்டி என்ன பண்ணும், ஒழுங்கா வடிகட்டாது. ஒழுங்கான வடிகட்டியா இருந்தா அதை சரியாக வடிகட்டும். அப்ப சரியான ஊழியக்காரர்களா இருந்தா இன்றைக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற நோக்கத்துக்கு என்ன பண்ணுவேன், சரியாக நான் செயல்படுவேன். அப்ப நீங்க சரியா வடிகட்டினீங்கன்னா நல்ல சுத்தமான என்ன பண்ணும் ஆத்துமாக்கள் கிடைக்கும். அது உலகத்துக்குள்ள போய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். இப்படி அரைகுறையான காரியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர்கள் அரைகுறை வடிகட்டியா இருந்தீங்கன்னா நீங்க வடிகட்டுற அந்த வடிகட்டிகள் அது அரைகுறையா போய் அரைகுறைய வேலை செய்து ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிறதுக்கு எதுவாகும். அதனால இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர்களை ஆண்டவர் எதற்காக வைத்திருக்கிறார், அப்ப உன் ஊழியக்காரர்கள் அபத்தமாக வியத்தமாக அல்ல, உண்மையும் உத்தமாக செயல்படுறதுக்கு தான், சிறையிருப்பு மாறுறதுக்கு சரியான காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லுங்க.